Hi friends, வணக்கம். Welcome to Shanu Samayal. இந்த வீடியோவில் வேர்க்கடலையை வச்சு ரொம்பவே சத்தான சுவையான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு வெறும் 2 பொருள் இருந்தால் போதும், அவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இது பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அடிக்கனமான பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த கப், இது வந்து 1/3 கப் அளவு, இந்த கப்பில் வந்து மொத்தம் 6 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுக்கிறேன். வேர்க்கடலையை வந்து வறுத்து தான் இது செய்யணும், அதனால் இது காஞ்ச வேர்க்கடலையை நான் இதில் சேர்த்து நல்லா வறுத்துக்க போகிறேன். ஏற்கனவே நீங்கள் வறுத்து தோல் உரித்து வச்சுருந்தீங்கன்னா அந்த வேர்க்கடலையை நீங்கள் டேரெக்டாகவே அளந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த கப்பில் 6 கப் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்தாச்சு. ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சு இதை நல்லா கிளறிட்டே இருக்கணும், அப்போ தான் எல்லா கடலையும் ஒன்று போல் வறுபடும். இந்த ஸ்வீட்டுக்கே வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப் வந்து வேர்க்கடலையை ரொம்ப கரெக்டாக அதோட பச்சை வாசனை போக வறுத்து எடுக்கிறது தான். அதனால ரொம்ப டீயை வந்து கூட்டி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வெளியில் கருகின மாதிரி ஆயிரும். வேர்க்கடலைக்குள்ளே வந்து அந்த பச்சை வாசனை போகாமையே இருக்கும். அதனால நல்ல மிதமான தீயிலேயே வச்சு நல்லா பரட்டி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக வந்து அது வறுபடணும். அதுதான் வந்து அந்த லட்டுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு வறுபட்டிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக அதோட கலர் வந்து மாறிட்டு வருது. இன்னுமே நம்ம வந்து மிதமான தீயிலேயே வச்சு தான் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும் இது வறுக்கிறத. நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த வேர்க்கடலையோட அந்த தோல் இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அந்த கலர் வந்து அங்கங்கே ஒரு ப்ரௌன் ஸ்பாட்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை வறுத்து எடுக்கணும். அதே சமயத்தில் நம்ம கருகிராமையும் பார்த்துக்கணும். வேர்க்கடலையை வந்து கரெக்டான அளவுக்கு வறுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கலரும் ஓரளவுக்கு மாறி இருக்குது, நல்ல ஒரு வாசனை வந்துடுச்சு. வேர்க்கடலையோட பச்சை வாசனை எல்லாமே போயிருக்கும். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டுற போகிறேன். நல்லா ஆறினதுக்கப்புறமா 1-2 வேர்க்கடலை எடுத்து தோல் உரிச்சிட்டு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிடும்போது வந்து ஃபுல்லாகவே அது வறுபட்ட மாதிரி நம்மளுக்கு டேஸ்ட்டு தெரியணும். கொஞ்சம் கூட அதோட பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது கரெக்டாக வறுபட்டதுனால நான் இதோட தோலெல்லாம் உரித்து எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி எல்லா வேர்க்கடலையிலையும் தோலை கொஞ்சம் கொஞ்சமாக உரித்து எடுத்து இந்த பவுலில் போட்டுக்கலாம். இப்போ வேர்க்கடலை ரெடியாக இருக்குது. அடுத்து வந்து இதுக்கு சேர்க்க வேண்டிய இன்னொரு பொருள் வந்து வெல்லம். வெல்லத்தை வந்து பொடிச்சு நான் வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு வெல்லம் சேர்க்கணுன்னா, நம்ம 3 பங்கு வேர்க்கடலை எடுத்தோம்னா 1 பங்கு அளவுக்கு வெல்லம் சேர்க்கணும் அதே கப்பில். நான் இந்த கப்பில் வந்து மொத்தம் 6 கப் வந்து வேர்க்கடலை எடுத்ததுனால இதில் 2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லத்தை இந்த பிளெண்டரில் சேர்த்துட்றேன். இது கூடவே நம்ம தோல் உரித்து வச்சுருக்கோம் இல்லையா வறுத்த வேர்க்கடலை, அதையும் சேர்த்துட்டு இதில் வந்து பல்ஸ் மோடில் போடணும். இது நல்ல பெரிய ஜார்ன்றதுனால நான் நிறைய சேர்க்குறேன். உங்களோட மிக்ஸி ஜார் சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி கூட இதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸியை வந்து ரொம்ப ஸ்பீடாக போட்டுறக்கூடாது, பல்ஸ் மோடில் கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி எடுக்கணும். அப்போ தான் இந்த வேர்க்கடலையிலேருந்து எண்ணெய் கசிஞ்சு வராது, ரொம்ப கசிஞ்சு வராமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப் பண்ணி நீங்கள் பல்ஸ் மோடில் போட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. மாற்றினதுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி நல்லா அழுத்தினோம்னாலே அந்த வேர்க்கடலையில் கொஞ்சம் அந்த எண்ணெய் தன்மை இருக்கும் இல்லையா, அது வந்து அந்த வெல்லத்தோடு நல்லா கலந்து நல்லா ஈஸியாக பிடிக்க வந்துடும். இதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை, இது 2 மட்டும் இருந்தாலே போதும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரே அளவு உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். எல்லா லட்டையுமே பிடிச்சி வச்சாச்சு. சூப்பரான வேர்க்கடலை லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது ஒன்று நம்ம பிச்சுக்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இது குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சத்தான ஒரு ஸ்நாக் ரெசிபி இது. நீங்களும் இந்த வேர்க்கடலை லட்டை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.